இப்போ ஒரு டேப்லெட் இருக்கு, இந்த டேப்லெட்ல வந்து சுகம் இருக்கு, சரியா? இப்போ இந்த டேப்லெட்டை நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா இப்ப சுகம் எங்க இருக்கு? எனக்குள்ள வந்துருச்சு. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அவரை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருக்கு பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். இப்ப அவரை நீ என்ன செய்யற? இயேசு சொன்னார், என் சரீரத்தையும் ரத்தத்தையுமே சாப்பிடுறீங்கடா. அப்படின்னா நீ சரீரத்தை ரத்தத்தை சாப்பிடல, நீ ஜீவனை சாப்பிடுற. அப்ப ஜீவன் எங்க இருக்கு? சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. அப்ப இயேசுட்ட ஜீவன் இருந்துச்சாம். இயேசுட்ட ஜீவன் இருந்துச்சு. இருக்கீங்களா? இப்ப அந்த ஜீவன் உங்களுக்குள்ள எப்படி வருது? 1 யோவான், யோவான் திரும்ப அதை எழுதுறாரு. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 11 வாசிங்க. 5ஆம் அதிகாரம் 11. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். ஓகே. அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியா. ஜீவன் எங்க இருக்கா? குமாரனில். குமாரன் இருக்கு. ஜீவன்னா இருள் மேற்கொள்ள முடியாத வாழ்க்கை. ஜீவன் என்கிற வாழ்க்கைக்கு ஜோயே என்கிற வார்த்தை சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் மரணத்தை விழுங்கக்கூடிய அதிகாரம் படைத்ததுதான் அந்த ஜீவன். பென்சிலுக்கும் ரப்பருக்கும் சண்டை வச்சா எது ஜெயிக்கும்? பென்சில் என்ன கிறுக்குனாலும் ரப்பர் அழிச்சிடும். பாவத்துக்கு ரத்தத்துக்கு சண்டையை வச்சீங்கன்னா ரத்தம் நீ என்ன வேணாலும் கிறுக்கு, நான் அழிச்சிடுவேன்டா. அப்ப ஜீவனுக்கும் மரணத்துக்கு சண்டை வச்சீங்கன்னா மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுமா, முழுங்கிருமா மரணத்தை. உன்னை எல்லாம் ஜீவன் சாகு நினைப்பாயலாம். என்ன மரணத்தை முழுங்கிட்டீங்க, நீங்க சாகல, நான் ஜீவன்டா, நான் ஜீவன்.